அலகு 3 செல் உயிரியல் மற்றும் மரபியல். டீலோமியர் வரையறு. குரோமோசோமின் நுனிப்பகுதி டீலோமியர் எனப்படும். இது குரோமோசோமின் நிலைப்புத் தன்மைக்கு அவசியமானது. தனித்தன்மை கொண்ட டிஎன்ஏ நியூக்ளியோடைடுகளை கொண்டது. சென்ட்ரோமியரின இருப்பிடத்தை பொறுத்து குரோமோசோம்களின் வகைகளை எழுதுக. டீலோசென்ட்ரிக், ஆக்ரோசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக். குரோமோசோமின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறி. பாலிடீன் குரோமோசோம்கள் பற்றி குறிப்பு வரைக. ஹூ பூ பால்பியானி என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ட்ரெசோபிலாவின் உமிழ்நீர் சுரப்பியல் காணப்படுகிறது. இதில் கரும்பட்டை மற்றும் நிறமற்ற பட்டைகள் மாறி மாறி காணப்படும். நிறமற்ற பட்டை இடைப்பட்டை எனப்படும். இதில் பெரிய புடைப்பான பகுதி உண்டு. இதற்கு பால்பியானி வளையம் என்று பெயர். இது உமிழ்நீர் சுரப்பிகளில் காணப்படுவதால் உமிழ்நீர் சுரப்பி குரோமோசோம் எனப்படும். விளக்கு தூரிகை குரோமோசோம்கள் பற்றி சிறு குறிப்பு வரைக. பிளமிங் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. விளக்கு கண்ணாடியை துடைக்க உதவும் தூரிகை போன்றது. விலங்கின் ஊசை சட்டுகளில் மியாசிஸ் செல் பிரிதலின் போது காணப்படுகிறது. குரோமோசோம் மிகவும் சுருங்கி தடிப்பற்று குரோமோசோம் அச்சாக மாறுகிறது. எடுத்துக்காட்டு அசிடாபுலேரியா. அக்ரோசென்ட்ரிக் குரோமோசோம் படம் வரைந்து பாகம் குறி. ஆர்என்ஏவின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறி. மரபு வரைபடத்தின் பயன்களை எழுதுக. குரோமோசோமில் உள்ள ஜூன்களின் அமைவிடம், வரிசை மற்றும் பிணைப்பினை அறிய பயன்படுகிறது. இரு பண்பு, முப்பண்பு, கலப்பு ஆய்வுகளின் முடிவுகளை கணிக்க பயன்படுகிறது. உயிர்வேதி திடீர் மாற்றங்கள் என்றால் என்ன? உயிர்வேதி வினைகளை பாதிக்கும் திடீர் மாற்றங்கள் உயிர்வேதி திடீர் மாற்றம் எனப்படும். எடுத்துக்காட்டு நியூரோஸ்போரா பூஞ்சையில் ஏற்படும் உயிர்வேதி திடீர் மாற்றங்கள். அதில் ஒரு சில அமினோ அமிலங்களை உற்பத்தி செய்ய முடியவில்லை. ஒத்த ஏற்பி டிஆர்என்ஏக்கள் என்றால் என்ன? ஒரு சில குறிப்பிட்ட அமினோ அமிலங்களுக்கு 4 அல்லது 5 டிஆர்என்ஏக்கள் உள்ளன. இவற்றிற்கு ஒத்த ஏற்பி டிஆர்என்ஏக்கள் என்று பெயர். டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ வேறுபடுத்துக. டிஎன்ஏ 5-CT ஆக்சி ரைபோஸ் சர்க்கரை உள்ளது. ஆர்என்ஏ 5C ரைபோஸ் சர்க்கரை உள்ளது. அடினைன், சைட்டோசின், குவானைன் மற்றும் தயமின் உண்டு. அடினைன், சைட்டோசின், குவானைன் மற்றும் யுராசில் உண்டு. இரட்டை சுருள் இழையால் ஆனது. ஓர் இழையால் ஆனது. டிஎன்ஏ மிக நீளமானது. ஆர்என்ஏ குட்டையானது. நிலைப்புத்தன்மை அதிகம். ஆர்என்ஏ நிலைப்புத்தன்மை குறைவு. Please subscribe our channel for more videos and educational contents.